இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு இதில் ஒயிட் லிஸ்ட்டில் வைப்பாங்க. இவர் இம்போர்ட் அக்செப்ட் ஆன உடனே திருப்பி ரெட் லிஸ்ட்டில் போட்டு சில முக்கியமானதை எடுத்துக்கிட்டார். அதன் பிறகாக உங்களுக்கு இதில் அதுக்கு பேர் என்ன, இன்றைக்கும் கேபிள் தோண்டுங்க சார். அண்ணா அறிவாலயத்திற்கும் அடையார் போட் கிளப் ரோடுக்கும் அடியில் இன்னைக்கும் கேபிள் போட்டிருக்காங்க. அவருடைய வீட்டிற்கு அமைச்சராக திரு தயாநிதி மாறன் வீட்டிற்கு அமைச்சர் என்ற நிலையில் கொடுக்கப்பட்ட டெலிஃபோன் லைனை அவர் ஒரு ஹை டென்ஷன் இதுவாக மாற்றி ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி மாற்றி 700 கோடி ரூபாய்க்கு அன்னைக்கு டேட்டாவை டவுன்லோட் பண்ணியிருக்கார் அப்படி என்று திரு குருமூர்த்தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட இதை வெளிக்கொண்டு வந்தது இடதுசாரி யூனியனை சேர்ந்த பலர். நம்ம சேனலில் அடிக்கடி பேசின திரு அமரர் இவரும் வருவார் அதில், சரியா, பிஎஸ்என்எல்லேருந்து ஓய்வு பெற்ற இவரும் வருவார். அதனால இப்போ அவருக்கு இதில் அவர் என்ன சொல்லியிருக்கார், 50% திருமதி இது மாறனும் 50% ராஜாத்தி அம்மா கனிமொழியுடைய ஸ்டாலினுடைய அம்மா பேர்லையும் இருந்த கம்பெனியை இவர் தன் பேரில் மாற்றிக்கிட்டார்னார். அதுக்கப்புறம் கடந்த 7-8 வருஷத்தில் மாத்திரம் 10,000 கோடி ரூபாய்க்கு டிவிடெண்டுகள் இவருக்கு போயிருக்கு. ஒரிஜினல் ஷேர் ஹோல்டிங்கே இவரது இல்லை என்னும் பொழுது அந்த 10,000 கோடியும் இவருக்கு போகக்கூடாது, அது ஸ்டாலின் குடும்பத்துக்கெல்லாம் போயிருக்கணும். நம்ம தயாநிதி மாறனுடைய அந்த லெட்டர் அப்படியே எடுத்துக்கிட்டா. அதனால யாராவது போய் தயாநிதி மாறனை பேட்டி எடுத்தீங்களா? இன்னைக்கு அண்ணாமலையை பற்றி பேசுகிற யாராவது தயாநிதி மாறன் விளக்கம் கொடுக்கணும்னு